லக்கி பாஸ்கருக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கி பாஸ்கர் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "உப்ப தின்னவன் எப்படிங்க தண்ணி குடிச்சு தானங்க ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பழமொழிக்கு ஆப்போசிட்டா அந்த படத்தோட கதை இருக்கு. தப்பு பண்ணவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும். ஆனா, அவன் வந்து புத்திசாலித்தனத்தின் மூலமா அவன் வந்து இந்த மாரி பண்றது ரொம்ப தப்பான விஷயம். இது இந்த மாரி காமிச்சீங்க அப்படின்னா, வருங்காலத்துல வந்து எளிய குடும்பத்த சேர்ந்த யாருமே வந்து நம்ம வந்து ஒரு குறுக்கு வழியில வந்தா மட்டும் தான் நம்மளால வந்து பெரிய ஆள் ஆக முடியும், பணக்காரன் ஆக முடியும், நம்ம நினைச்சத அடைய முடியும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிருவாங்கங்க. இது ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாரி நெறையா அ முறைகளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த படத்துடைய வெற்றியே என்னன்னா, ஒருத்தன் கீழ இருந்து மேல வர்றதுக்கு டக்குன்னு வந்துட்டான் அப்படின்னா, அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நம்மளும் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசிப்பாங்க. ஆனா, அங்க வந்து நடக்குது அப்படின்னும்போது, அந்த கேரக்டர் லக்கி பாஸ்கருடைய அந்த பாஸ்கர் கேரக்டர் ஜெயிக்கும்போது, நமக்கே நானும் ஜெயிச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்துலருந்து வெளிய வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாவும் இருந்துச்சு. ஆனா, அந்த மோட்டிவேஷன் வந்து தப்பாயிறக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய கருத்தா இருக்கு. இங்க பாருங்க, என்ன பண்ணாலும் நேர்மையா போங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க.